அங்க கிளியரா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய வார்னிங் கொடுத்திருக்காரு. இந்தியா வில் ஐடென்டிஃபை, ட்ரேஸ் அண்ட் பனிஷ் எவ்ரி டெரரிஸ்ட் அண்ட் தேர் பேக்கர்ஸ். டெரர் அட்டாக் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. சவுதி அரேபியா மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்த உடனேயே கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியை கண்டக்ட் பண்ணி இந்தியா ஹஸ் கிரியேட்டட் அன் அட்மாஸ்பியர் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா வாரை அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. இட் வில் பி சீன் ஆஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் பை பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நேவியில் ஒர்க் பண்றவங்க இருந்தாங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருந்திருக்காரு, நேபாளிலிருந்து வந்தவர் இருக்காரு, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய டெசிஷன்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இட் ஷோஸ் தட் இந்தியா இஸ் ஸ்டாண்டிங் யுனைடெட்லி அகைன்ஸ்ட் த டெரரிஸ்ட். மதத்தின் பெயரால எஸ்பெஷலா இந்த மாதிரியான டெரர் அட்டாக் பண்ணும்போது மிக மிக வருத்தம் அளிக்குது. லெட்ஸ் ஆல் பி a hand of strength to our honorable prime minister ஸ்ரீ நரேந்திர மோடி. ஜெய் ஹிந்த். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல ஒரு பப்ளிக் மீட்டிங் அட்ரஸ் பண்ண போயிருந்தாரு. அங்க கிளியரா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய வார்னிங் கொடுத்திருக்காரு. அப்படி பேசும் பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், அவர் என்ன சொன்னாருன்னு, let us all stand together in this moment of grief and observe a 1 minute silence. I urge everyone to observe silence for a couple of minutes to pay homage to the family people whom we lost in the Pahalgam terror attack on April 22 அப்படின்னு சொல்லி சைலன்ஸோட ப்ரோக்ராம் ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். என்ன சொல்லியிருந்தாருன்னா, டுடே ஆன் த சாயில் ஆஃப் பீகார் ஐ சே டு த ஹோல் வேர்ல்ட், இந்தியா வில் ஐடென்டிஃபை, ட்ரேஸ் அண்ட் பனிஷ் எவ்ரி டெரரிஸ்ட் அண்ட் தேர் பேக்கர்ஸ். வி வில் பர்சியூ தேம் டு த எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்ஃபேக்ட் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ட்ராங் வேர்டட் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறதுனால நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, he is not going to spare the terrorists who attacked in Pahalgam. Innocent people பால்கம்ல அட்டாக் பண்ணது நம்மளுக்கெல்லாம் கிரீஃப் மட்டும் இல்லை, சேட்னஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தமோ மன வருத்தமோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸும் கொடுத்ததை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் டெரரிஸ்ட் பால்காமில் அட்டாக் பண்ணும்போது ஒருத்தரும் எந்த மதத்தை சார்ந்திருக்காங்கன்னு பார்த்து ஹிந்துவான் பார்த்து சுட்டது டெஃபினட்டாக நம்மளால ஏற்றுக்க முடியாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காருன்னா டெஃபினட்டா பெரிய ஆக்ஷன் டெரரிஸ்ட் யாரெல்லாம் பால்கன் அட்டாக் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரிட்டாரியேட் பண்ணுவாரு அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டியது. இன்ஃபேக்ட் 2014 இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல இடங்கள்ல அட்ரஸ் பண்ணும்பொழுது இவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஆனால் இன்னைக்கு பீகார்ல பப்ளிக் மீட்டிங் அட்ரஸ் பண்ணும்போது பால்கம் டெரர் அட்டாக் பத்தி பேசும்பொழுது இந்த போல்ட் ஸ்டேட்மெண்ட் அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஐ சே டு த ஹோல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ சே டு த ஹோல் வேர்ல்ட், இந்தியா வில் ஐடென்டிஃபை, trace and punish every terrorist, their backers. We will pursue them to the ends of the earth அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் பாரத பிரதமர் சொல்லியிருக்காருனாக்கா we have to understand what will be the implication. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஈவினிங் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காரு. ஆல் பார்ட்டி மீட்டிங்லையும் எல்லா பார்ட்டி மெம்பரும் இன்க்ளூடிங் அப்போசிஷன் லீடர்ஸும் இந்த இஷ்யூ டெரர் அட்டாக் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கலா செக்யூரிட்டி லாப்ஸ் இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்தா கூட டெரர் அட்டாக்கு கண்டிச்சு ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லாருமே சப்போர்ட் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக தலைவர்கள் எல்லாரோடையுமே நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனாலையும் நம்மளுடைய டிப்ளமசி ஆகப்பட்டது 2014 ஸ்ட்ராங் இந்தியா டிப்ளமசி நம்ம உலகெங்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகளோடய நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தனாலையும் எல்லா உலக தலைவர்களுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் தொடர்பு கொண்டு இதை கண்டிப்பா எதிர்க்கணும், டெரரிசம் ஷுட் நாட் பி ஸ்பேர்ட் அப்படிங்கிற மாதிரியான அப்சர்வேஷன் கொடுக்கறது நம்மளால பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரன், ஜோர்டன்ஸ் கிங் அப்துல்லா, இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் மெலோனி, ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் இஷிபா எல்லாரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு டயல் பண்ணது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு டயல் பண்ணி he also conveyed condolences to the family who have been attacked by the terrorist in Pahalgam அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு working against the terrorist has become a global call.
இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தானா இருக்கக்கூடிய நாடா இருக்கக்கூடிய கணிக்கக்கூடிய இந்த தருணத்துல நேத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்த உடனேயே கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியை கண்டக்ட் பண்ணி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து அபேன்ஸ்ல வைக்க சொல்லியிருந்தாரு. இதை தாண்டி விசாவை கேன்சல் பண்ண சொன்னது, பாகிஸ்தானிஸை வந்து டைம் கொடுத்து இந்தியாவிலேருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்க்கும் பொழுது டெஃபினட்டா இந்த டெரர் அட்டாக் பின்னாடி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வந்து டர்ன் ரிட்டாலியேஷன் வந்து கொடுப்பாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த தருணத்துல பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஷாபஸ் ஷரீஃப் பிரேக்ஸ் த சைலன்ஸ் அண்ட் சேஸ் இந்தியா ஹஸ் கிரியேட்டட் அன் அட்மாஸ்பியர் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா வாரை வந்து அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. இதை தாண்டி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அபியன்ஸ்ல வந்து வச்சிருக்கிறதுனால இட் வில் பி சீன் ஆஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் பை பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதை தாண்டி பாகிஸ்தான் வந்து பீதியில் இருக்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பீகார்ல பேசும் பொழுது அவர் சொல்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ஒன்னொன்னு பார்க்கும் பொழுது டெஃபினட்டா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் he will not spare the terrorists who are attacked our innocent people of our country அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 26 பேர் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிருந்தாங்க. இன்னோசன்ட் பீப்புள் ஹாலிடேஸ்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா நேவியில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருந்திருக்காரு, நேபாளிலேருந்து வந்தவர் இருக்காரு, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. நாடு முழுக்க வந்து அங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கும் பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ப்ராக்ரஸும் ஆர்டிகல் 370 அப்ரிகேட் பண்ணி வரக்கூடிய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் ஏற்றுக்க முடியாத டெரர் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்க டெஃபினட்டாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்பேர் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது தான், அவங்கள ஸ்பேர் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தருணத்தில் தமிழ்நாட்டிலிருந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் நேற்று கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 5 இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸை எடுத்த உடனேயே முதல் கட்டமாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்பயே ஐடென்டிஃபை பண்ணி பாகிஸ்தானிஸை வந்து வெளியேற்றக்கூடிய ஸ்டெப்ஸை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாடு ஸ்டேட் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய டெசிஷன்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்க்க முடியுது. நம்மளுடைய நாட்டோடைய பியூட்டி என்னன்னா, இந்தியன் நாட்டுக்கு எந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்தாலும் எல்லா பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸையும் மறந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடியதை, ஒரு ஸ்டேட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடியதை, ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த தருணத்தில் நம்ம வந்து விமர்சிக்கிறத விட்டுட்டு ஒருத்தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹேண்ட் கொடுத்து அவருக்கு வந்து சப்போர்ட்டை கொடுத்து ரிட்டாலியேஷனோ இல்லாட்டி எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நாட்டுடைய பாதுகாப்பை கருதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலுமே பல ஆலோசனைகளும் உலக தலைவருடைய கான்ஃபிடன்ஸை எடுத்து தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கன்வீன் பண்ணாரு, உலக தலைவரோட அந்த பக்கம் பேசிட்டு இருக்காரு. மூணாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன ட்ரீட்டிஸை கேன்சல் பண்ணோம் பாகிஸ்தானோட அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காரு. இதை தாண்டி ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் வந்து சப்போர்ட்டை கேதர் பண்ணியிருக்காரு. ஸோ இட் ஷோஸ் தட் இந்தியா இஸ் ஸ்டாண்டிங் யுனைடெட்லி அகெயின்ஸ்ட் த டெரரிஸ்ட். நம்மளுடைய சகோதரர்கள் அதில் இறந்த 26 பேரும் பார்த்தீங்கன்னா மதத்தால் ஐடென்டிஃபை பண்ணி சுட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்மளுடைய பாரத நாடு, நம்மளுடைய இந்திய நாடாகப்பட்டது சுவாமி விவேகானந்தர், பெரிய பெரிய ஞானிகள் பிறந்து இந்த உலகத்துக்கே போயிட்டு ஹார்மோனி ஆஃப் ரிலீஜனை பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு துறவிகள். அப்படி இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் ஒரு மதத்தை ஐடென்டிஃபை பண்ணி இந்த மதத்தை இருக்கிறதுனாலேயே டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்க, அந்த நாடு அதை தூண்டி விட்டுருக்குன்னு சொன்னாக்க டெஃபினட்டாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பில் பல முடிவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். We may belong to any religion, does not matter. When it comes to a matter of India, India's sovereignty, India's security, India's integrity, India's unity, we have to come together. So அதனால இன்னைக்கு chief ministers of all the state, all parties, irrespective of political differences, are supporting our honorable Prime Minister Narendra Modi in the task of retaliating to the terrorists who came and killed our innocent people. டெஃபினட்டாக வரக்கூடிய நாட்களில் பல டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தருணத்தில் பாகிஸ்தானுக்கு பெரிய அடியே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து அபேன்ஸ்ல வச்சுட்டு சார்க் டெசிஷன்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்த விசாவை கேன்சல் பண்ணி ஹை கமிஷன்ஸை வந்து நான் பர்சோனா கிராண்டா அப்படிங்கிறத கொடுத்ததுனால இப்போ பல ரிப்பகேஷன்ஸை வந்து பாகிஸ்தான் ஃபீல் பண்ணுவாங்க. டேக் இட் ஃப்ரம் மீ, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்டைரக்டா சாங்ஷன்ஸ் வந்து ட்ரேட் சாங்ஷன்ஸும் பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக கொடுத்து நம்மளால பார்க்க முடியுது. பாகிஸ்தான் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஆனால் இந்த தருணத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்தியா இஸ் சாங்ஷனிங் பாகிஸ்தான் இன் ஆல் மேட்டர்ஸ்.
அப்படி இருக்கும்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அவங்களும் பாகிஸ்தானை வந்து சாங்ஷன் பண்ணுவாங்கன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி ரஷ்யாலேருந்து புட்டின் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி டெரரிசமை எதிர்க்கிறத பொறுத்த வரைக்கும், கவுண்டரிங் ஆஃப் டெரரிசம் பொறுத்த வரைக்கும் we are all with you அப்படிங்கிறத வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு குறிப்பிட்டதை பார்க்க முடியுது, கம்யூனிகேட் பண்ணதை பார்க்க முடியுது, அவங்க எக்ஸ் தளத்தில் வந்து கிளியரா பதிவிடுறதை பார்க்க முடியுது. அதனால உலகமே வந்து இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஸ்ட்ராங் ஹேண்டா இருக்கிறது மட்டும் இல்லாமல் பீப்புள் ஆஃப் அவர் கண்ட்ரி எல்லாருமே நம்ம வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த தருணத்தில் சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நேஷனோட யூனிட்டி, நேஷனோட சாவர்னிட்டி, நேஷனோட இன்டெகிரிட்டி, பியாண்ட் ஆல் நேஷனோட செக்யூரிட்டிக்காக நம்ம நிற்கணும். நம்மளுடைய அரசியல் சட்டத்தை நம்ம கொண்டு வரும்பொழுது, நம்ம ஒரு தேசமாக வரும்பொழுது, இன்ஃபேக்ட் பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் அவருடைய புஸ்தகம் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற புஸ்தகம் எழுதும் பொழுதே கிளியரா குறிப்பிட்டிருந்தார் எந்த மாதிரி பிரச்சனைகள் பாகிஸ்தான் கிட்ட வரக்கூடும் அப்படிங்கிறத பாரத ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் குறிப்பிட்டிருந்தார். உங்களுக்கு அவகாசம் இருந்தால் அந்த புக்கு கண்டிப்பா பார்க்கணும். அப்போ கான்ஃபிளிக் வித் இந்தியா அண்ட் பாகிஸ்தானை எப்படி ரிசால்வ் பண்ணணும்னு கூட உட்கார்ந்து ஜவஹர்லால் நேரு அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு, போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த டைம்ல வந்து பல விஷயங்களை சரி பண்ண முடியல. அது ஒரு பக்கம் இருக்க, என்னென்ன பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் அப்ப கணிச்சு அந்த புக்ல எழுதியிருந்தாரோ, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த புக்ல எழுதியிருந்தாரோ, அது பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எப்படி வந்து பாகிஸ்தான் வந்து வேலி ரீஜன்ல, காஷ்மீர்ல, பால்காம் இன்னைக்கு நடந்த அட்டாக், முன்னாடி நடந்த புல்வானா அட்டாக், இதுக்கு முன்னாடி ஊரி அட்டாக் எல்லாமே பாத்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையில் தான் நடத்துறாங்க. அப்போ மதவாதம் ஆகப்பட்டதை டெஃபினட்டா வந்து அலோ பண்ணக்கூடாது. எல்லோரும் வந்து ஒரு ரிலீஜனை நம்ம ஃபாலோ பண்றோம், அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அப்போ மதத்தின் பெயரால எஸ்பெஷலா வந்து இந்த மாதிரியான டெரர் அட்டாக் பண்ணும்போது மிக மிக வருத்தம் அடிக்குது. காரணம், உயிரிழந்தவங்க எல்லாரையும் வந்து எந்த மதம் அப்படின்னு கேட்டு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து பண்ணாங்களே, அது ரொம்ப மன வருத்தம் கொடுக்குது. காரணம் என்னன்னா, இந்தியா உலகத்துக்கே பீஸ் அண்ட் ஹார்மனியை வந்து இந்த உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு. இன்னைக்கு இல்ல, பழமையாவே பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் மாறி இருக்கக்கூடிய பெரிய பெரிய துறவிகள் இந்த நாட்டில் பிறந்து உலகெங்கும் வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் ஒரு பிரிட்ஜா அமைஞ்சு உலகத்துக்கே போய் ஹார்மோனி ஆஃப் ரிலீஜனை வந்து கொண்டு போய் சேர்த்த நாடு இந்தியா. அப்படி இருக்கும் பொழுது ஒன் வேர்ல்ட் ஒன் ஃபேமிலி அப்படின்னு ப்ரீச் பண்ணக்கூடிய நாடும் இந்தியா. காரணம் என்னன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் G20 பிரசிடென்ட் ஆன உடனேயே அவருடைய அஜெண்டாவே ஒன் வேர்ல்ட் ஒன் ஃபேமிலி அப்படின்ன கூடிய அஜெண்டா தான் கொண்டு வந்தாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஹார்மோனி ஆஃப் ரிலிஜன் இருக்கக்கூடிய இந்தியா, செகுலரிசம் இருக்கக்கூடிய இந்தியால ஹார்மோனி இருக்கக்கூடிய இந்தியா மேல இப்படி ஒரு தாக்குதல் செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க டெஃபினட்டா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் he will take a strong action. அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நம்மளுக்கு புரியுது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாகிஸ்தான் பார்டரை சுற்றி செக்யூர் பண்ணக்கூடிய விஷயத்தையும் நம்மளால நியூஸ்ல பார்க்க முடியுது. என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுப்பாருங்கிறத வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். இந்த மாதிரியான கிரீஃப் இருக்கக்கூடிய டைமில் நம்ம நாடாகப்பட்டது போல்ட்னஸோட இதை ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ்லேருந்து நம்ம வெளில வருவோம். We have to support our Honorable Prime Minister Narendra Modi. Let's all be a hand of strength to our Honorable Prime Minister Sri Narendra Modi. Jai Hind.